திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களை தொடர்ந்து தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு அரை நாள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் முத்துப்பாளமதி இணைந்திருக்கிறார். முத்துப்பாளமதி, கூடுதல் விவரம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. கனமழை பெய்யும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, சிகப்பு நிற எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வந்தாங்க. இன்று காலை வரையில மழை பெய்ய அளவில் பெய்யல. தற்போதுதான் அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ய தொடங்கியிருக்கு. இந்த நிலையில மாணவர்களின் நலன் கருதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று மையத்துடன் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் அரசு துறை அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையிலான 4 அதிகாரிகள் தலைமையில அனைத்து 12 தாலுகாக்களுக்கும் அதிகாரிகள் நியமனம் செஞ்சிருக்காங்க. அதே போல 433 பேரிடர் நிவாரண முகாம்கள், 9 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் 32 கிலோமீட்டர் கடலோர பகுதிகள் இருக்கு. கட்டுமாவடி தொடங்கி மீன்ஸ் வரையில அங்கேயும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் கண்காணிக்கவும் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறையினரையும் ஒருங்கிணைத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டமும் 11 மணிக்கு நடைபெற இருக்கு. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை எதிர்கொள்வது, பள்ளத்தில், அதாவது மழை வெள்ளங்களில் சிக்கும் மக்களை மீட்பது, அதே போல அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவைகளுக்கும் குழு அமைக்கப்பட்டிருக்கு. நன்றி முத்துப்பாளமதி.